உயிரோடைய தமிழ் ILC தமிழ் உயிரோடைய தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசோகளே. வணக்கம் ராஜாணி. அனைத்துல உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர்களுடைய நிலைமையை பார்ப்போம். இலங்கை தீவில் தமிழ் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். அதில் முக்கியமாக தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம்தான் மீனவர்கள் தொடர்பான அந்த பிரச்சனை. மீனவர்களுடைய பிரச்சனையை தமிழ் அரசியல்வாதிகள் எந்த ஒரு விதத்திலும் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதாக காணவில்லை. மீனவர்களும் தொடர்ச்சியாக அங்கிருந்து அவர்களால் தங்களுடைய நாளாந்த தொழிலை சரியாக செயல்பட முடியாமல் இருக்கின்றார்கள். அப்படி மாறி மாறி இந்த விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு இது புரியவில்லை. ஏன் தமிழ் தரப்பினரால் இது தொடர்பாக பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இந்த விடயங்கள் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இப்பொழுது கூட மீனவர்கள் மீது இந்திய கடற்படை மீனவர் மீது தாக்குதல் நடத்தி சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. இந்த மீனவர்கள் தொடர்பாக வர்ணகுலசிங்கம் அவர்கள் தகவலை தந்திருக்கின்றார். எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நிலைமை என்றதை. வர்ணகுலசிங்கம் வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவராக இருக்கிறார். அவர் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இந்த மீனவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள், அப்ப இதில் இந்திய மீனவர்கள் கல்லுகளால் தாக்கி, இந்திய படையினரோ இல்லது இந்திய மீனவர்களோ கல்லுகளால் இலங்கை மீனவர்களை தாக்கியதாகவும் அதில் பலர் காயமடைந்ததாகவும் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டதாகவும் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அதற்கு முதல் நாள் இன்னொரு வீடியோ வெளிவந்திருந்தது. அதாவது நைனாதீவு கடலில் இந்திய ரோலர்கள் நிற்பதை அப்படியே அவர்கள் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தார்கள். அதாவது இந்திய படகுகள் முற்று முழுதாக வடக்கு கடல்களை ஆக்கிரமித்து விட்டன. இந்த ஆக்கிரமிப்பை உறுதி செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகம் போடப்பட்டிருக்கின்றது. அதில் அள்ளப்படுகின்ற வருமானம் மிக மிக அதிகமானது. நாங்கள் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 35 கோடி என்று சொன்னால் 365 12,000 கோடி 12,000 கோடி வழக்கிலிருந்து அள்ளப்படுகிறது. 12,000 கோடி ரூபாய்கள். அது எவ்வளவோ எத்தனையோ பில்லியனாக பார்க்கலாம். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப அவற்ற கருத்தின்படி கூறுகிறார், ஸ்டாலின் மோடிக்கு கடிதம் எழுதுகிறார், அவர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஸ்டாலினும் இதில் ஒரு பங்குதாரர். தமிழக மீனவர்கள் தான் இதனை செய்கிறார்கள். ஸ்டாலின் இதில் ஒரு பங்குதாரர். அடுத்ததாக இந்திய கடற்படை மத்திய அரசின் கீழ் இருக்கின்றது. இந்திய கடற்படையின் ஆசீர்வாதத்துடன் தான் இது நடைபெறுகின்றது. போதை வஸ்து கடத்தல் கூட அவ்வாறுதான். வடக்கு கடல் பரப்பு எத்தனை கிலோமீட்டர் வரும்? அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் 8,000 மைல் எல்லை இருக்கிறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பல ஆயிரம் மைல் எல்லைகள் இருக்கின்றன. அதை பாதுகாக்கக்கூடிய உங்களால் இந்த வடக்கு கடற்பகுதியின் எல்லை உளவு உங்களால் அதை பாதுகாக்க முடியவில்லை. நீங்கள் வேண்டும் என்று செய்கிறீர்கள். சரி, இப்ப வர்ணகுலசிங்கம் பேசியதில் இப்போது நான், அதாவது கடந்த வருடம் யாழில் இடம்பெற்ற மீனவர் போராட்டம், அந்த மக்கள் போராட்டத்தை மதிக்காது ஓடி சென்று எல்லோரும் இந்திய அரசின் காலில் விழுந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோரும். இந்திய துணை தூதரகத்தின் காலில் விழுந்தவர்கள். இப்ப அரசாங்கம் செய்கிறது என்றால், அரசாங்கம் செய்கிறது எல்லாம் பிழை என்று நாங்கள் சொல்ல முடியாது. சரியானவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் அன்று மக்களை விட்டு ஓடிப்போய் நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்பும் இந்தியாவின் முதன்மையும் என்று வீழ்ந்த நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. நீங்கள் அன்று தமிழ் மக்களிட பிரச்சனையோ அல்லது இந்தியாவின் பாதுகாப்பு நீங்கள் எல்லோரும் இந்தியாவின் பாதுகாப்பு தான் போனீர்கள். இந்தியா ஒரு நாளும் தமிழ் மக்களின் பாதுகாப்பு தொடர்பாக பேசியது கிடையாது, செய்ததும் கிடையாது, செய்ய போவதும் இல்லை. மற்றது உங்கள் பாதுகாப்பு, உங்கள் இனத்தை நீங்கள் பாதுகாப்பது, நீங்கள் சமாசத்தின் தலைவராக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், புலம்பெயர் அமைப்பாக இருக்கலாம், உள்ளூர் அமைப்புகளாக இருக்கலாம். உங்கள் முதலாவது கொள்கை எதற்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? 1000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு சனத்தொகை இருக்குது, எல்லாரும் அமைப்பு இல்லை, அவனவன் தன் வேலையை பார்த்துட்டு போறான். நீங்கள் அமைப்பு கண்டு ஏன் போறீங்கள்? என்னத்துக்கா? அந்த காரியம் என்ன?
இந்தியாவின் பாதுகாப்புக்காக நீங்கள் அமைப்பு தொடங்குறீங்கள், இலங்கை நாடாளுமன்றத்துக்கு போறீர்கள், மீனவர் சங்கத்தின் சமாசத்தில் இருக்கிறீர்கள், அப்படித்தானே? அப்ப ஸ்டாலின் கதைக்க தேவை. வர்ணகுலசிங்கம் யாரோ அந்த 4 பேர் அதுல முதல் கதைச்சவர்கள், அவர்கள் ஒருவருக்கும் கதைப்பதற்கு தகுதி இல்லை. அப்பவே நாங்கள் இதிலே கூறியிருந்தோம் அத்தனை பேரும் பதவி விலக வேண்டும் என்று. இன்னும் அதில் குத்தி இருந்து கொண்டு இப்போது ஸ்டாலின் கடத்த ஸ்டாலினுக்கும் இதில் பங்கு இருக்கின்றது, எல்லோருக்கும் தான் இதில் பங்கு இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் கொடுக்கின்ற தொழில், அதை அவர்கள் விடப்போவதில்லை. நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் போராடித்தான் இதை பெற வேண்டும், ஒருவரும் கொண்டு தரப்போறதில்லை. அன்று அந்த போராட்டத்தை மழுங்கடித்தவர்கள் யார்? நீங்கள் தான். உங்கள் மக்களோட போராட்டத்தை, சொந்த மக்களோட போராட்டத்தை மழுங்கடித்தவர்கள் நீங்கள். சரி, அந்த மக்களுக்காக இப்போது நீங்கள் கூறுகிறீர்கள் ஸ்டாலினுக்கு பட்ட பெயர் வச்சு எல்லாம் கூறுகிறார். தேவையில்லாத ஒன்று அது. ஏன் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் ஏதாவது வாய் திறந்ததா? ஏன் ஸ்டாலின் வாய் திறக்க வேண்டும்? உண்ட இனம், உண்ட மக்கள், உங்க இருக்கிற ஆக்களுக்கு போராடுறோம் என்றுதான் இங்கே எல்லாம் காசும் சேர்த்து உல்லாசமா வாழ்றாங்க. 6வது ஒருத்தன் இந்திய துணை தூதரகங்கள் இங்கே இருக்குத்தானே, போய் கேளுங்க வாப்பம், கதையுங்க வாப்பம். இங்க ஒரு அமைப்பு இருக்கு, நாங்கள் அந்த அமைப்பை சொல்றது ரோவின் தலைமையகம் தான் இங்க சொல்றது. அது அங்க வானையும் தரையையும் கடலையும் இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துட்டு இங்க இருக்கிறேன் அவையல் என்ற அங்கத்தை அத்தியோகத்து தானே. அவையல்ல கன பேர் அண்டன் மாலசிங்கம் இருக்க கூடி போய் சந்திச்சது கிடையாது. ஏனென்றால் அண்டன் மாலசிங்கம் தானே அப்ப இயக்கத்து இருக்க சந்திச்சா தாங்களும் வந்த பட்டியலுக்கு வந்துருவோம் என்றதாக சந்திக்கிறேன். இப்ப அவையெல்லாம் இயக்கத்தின் தளபதிகள், கட்டல் தளபதிகள், ஃபீல்ட் மார்ஷல்களாக தான் திரிக்கணும் நினைக்க. ஆனால் அப்படி தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு திரிஞ்சாலும் நீங்கள் ஒருத்தரும் கூட அந்த மக்களுக்காக வாய் திறக்கவில்லை. இந்த சொந்த இனமே உண்ட மக்களுக்காக வாய் திறக்கவில்லை. சொந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் எல்லா நாட்டிலும் தேடி பிடிச்சு பாருங்க. இந்த மீனவர் பிரச்சனை இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் ஒரு வேதனையாகவும் தான் அதை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் வேதனை புரிகிறது. உங்கள் வேதனையை உங்கள் இனம் எடுத்துக்கொள்கிறதா? முதலாவது ஸ்டாலின் கிட்ட போறதுக்கு முதல், நாங்கள் மோடிட்ட போறதுக்கு முதல், நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் போறதுக்கு முதல், உங்கள் அமைப்புகள், உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் சிவில் அமைப்புகள், உங்கள் தேசத்தில் இருக்கின்ற இந்து மத தலைவர்களாக இருக்கலாம், கத்தோலிக்க மத தலைவர்களாக இருக்கலாம், முஸ்லிம் மத தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், என்ன செய்தீர்கள்? இந்தியாவுக்கு அழுத்தத்தை கொடுத்தீர்களா? யார் இதில் குற்றவாளி? யார் உங்கள் மீனை வந்து அள்ளுவது? இலங்கை கடற்படையா? இல்ல, இந்திய மீனவர்கள் வந்து அள்ளுகிறார்கள். யார் அதை பாதுகாக்கிறது? இந்திய கடற்படை. இலங்கை அதுக்கு ஆதரவு வழங்கலாம், அது வேறு முடியும். இப்ப எதிரி யார்? இந்திய. ஆனா நீ ஏன் இலங்கையை நோக்கி சொல்ற? எதிரி எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும். ஆனால் நீ துப்பாக்கி வச்சிருக்கிறது வேற இடத்தை நோக்கி. அது வேண்டும் என்று செய்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இவர்களுக்காக பரிந்து கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை. தன் சொந்த இனத்தையே ஏமாற்றி விட்டு பிழைக்கிறார்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இதில் நாங்கள் வர்ண உலகத்துக்கோ அல்லது வேற யாருக்குமோ எதுவும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே மழுங்கடித்தவர்கள் ஓடிப்போய் காலில் விழுந்து எந்தவித அழுத்தமும் எந்த ஒரு நாட்டில், இப்ப ட்ரம்பை பாருங்கள், எல்லா பொருளாதார அழுத்தங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொருளாதாரத்தை பார்க்கலாம். எல்லாம் தென்கொரியாவுக்கு விடியப்புறம் 2 மணிக்கு ஒழும்பி ட்வீட் போட்டார், இத்தனை நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, இவ்வளவு வரியல். அழுத்தம் கொடுத்து தான் எல்லாத்தையும் செய்கிறேன். நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்தீர்கள்? யாருக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்தீர்கள்? முதலாவது என்ன அழுத்தம் யாருக்கு?
இவ்வளவு விடயங்களும் நீங்கள் கூறுவது அது இவர்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடுதான் உண்மையாக. ஏனென்றால் நான் அடிக்கடி இங்கே இந்த வானொலியில் உங்களோடும் உரையாட பொழுது கூறுவது என்னவென்று சொன்னால், ஒரு இன்டலெக்சுவல்ஸாக இருக்க வேண்டும், ஒரு அறிவு சார்ந்த புத்திஜீவியாக இருந்தால் தான் இந்த விடயங்களை நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தமிழர் தரப்பில் இப்பொழுது இருக்கின்றமே பார்த்திருக்கிறார்கள், அமைப்புகள் மத்தியில் அப்படியான செயல்பாடுகள் இல்லாததான் இந்த பின்னடைவுக்கு தொடர்ச்சியாக. இலங்கை தீவில் அரசியல்வாதிகளோட எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, அவர்களுடைய ஆளுமை தொடர்பாக நாங்கள் அதை கூற தேவையில்லை. ஆனால் இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் தொடர்பாக நீங்கள் கூறுவது அதில் நிறைய நியாயம் இருக்கின்றது, எனக்கு புரிகிறது. இருந்தாலும் அரசவர்கள் இப்ப இந்த இந்திய கடற்படை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றால், இப்ப இந்திய கடற்படை இப்ப ஒரு மீனவர்கள் இந்தியாவிலிருந்து வந்து மீன் பிடிக்கின்றவர்கள் தாக்குதல் நடத்தினால் சொல்லலாம், அங்கே மீனவர்கள் மீனை பிடிப்பதற்காக தாக்குகிறார்கள். ஆனால் நாட்டினுடைய கடற்படை இங்கே தாக்குதல் நடத்தி இருக்கின்ற இலங்கை அரசாங்கம் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன கூறுகிறது? மறுக்கிறதா அல்லது உறுதிப்படுத்துகிறதா அல்லது ஏதாவது தொடர்பாக கருத்துக்களை கூறியிருக்கிறார்களா? இந்திய தூதரகம் அதை மறுத்திருக்கின்றது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை, தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை, தாங்கள் இப்போதும் இலங்கை மீனவர்களை தாங்கள் மதிக்கின்றோம், அவர்கள் உரிமையை மதிக்கின்றோம் என்றெல்லாம் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களின்படி பார்க்க போனால் தாக்குதல் நடந்ததாக, மீனவர்களும் தாக்குதல் நடத்தியதாகத்தான் கூறப்படுகின்றது. அது ஒரு மிக்ஸ்டான தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எது எப்படியோ, அதே சமயம் நைனாதீவு கடல் வரையிலும் ட்ரோலர்கள் நிற்பதை வெளிச்சம் பாய்ச்சி, அதாவது டோர்ச் லைட் அடித்து அதை படம் பிடித்து வீடியோ எடுத்து கூட ட்விட்டர் தளங்களில் போட்டிருக்கிறார்கள். அதாவது எல்லா இடங்களும் தான் இப்போது இந்தியா படகுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் பொருளாதாரத்தால் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அது மிகப்பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு. அவர்களுக்கு வளங்களை தேட அவர்களின் வாழ்தகவுக்காக இவ்வாறான திருட்டு களவு வேலைகளில் தான் ஈடுபடுவார்கள். அதில் நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியும், அப்படித்தான் செய்வார்கள். அதை தடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அதை தனது இனத்தை அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் இனத்தின் சபைகளுக்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். எங்கள் இனத்தினத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஒருவரும் இல்லை, எல்லோரும் கூலிப்படைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாடுகளுக்கு வேலை செய்பவர்களாகவும் கூலிப்படைகளாகவும் இயலாதவர்களாகவும் தான் முடங்கி போயிருக்கிறார்கள். அதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. இதுக்கு என்னதான் முடிவு? மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இப்ப நீங்கள் இந்திய கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கு என்று சொல்லுகிறீர்கள், அதை மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த மீனவர்கள் விவகாரம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப என்னதான் நடக்க போகிறது இது தொடர்பாக? நீங்கள் வெளிநாடுகளுடன் உதவியை கேளுங்கள். இங்க எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இதை ஒரு அனைத்துலக பிரச்சனையாக்குங்கள். நாங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறோம் என்று சொல்லுங்கள். இது ஒரு அனைத்துலக பிரச்சனையாக மாற்றுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிடலாம். அப்படி யாரும் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஸ்டாலின் கருதாமல் தோணும் கொண்டு இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் உடந்து நீங்களும் எல்லாரும் கூட்டுக்களவாணிகளாகத்தான் இருக்கிறீர்கள். அவர் எழுத போவதில்லை என்றால் குற்றத்தில் பங்குதாரர் அவர் எழுத மாட்டார். இந்தியாவும் செய்யாது. இந்தியாவுக்கு இந்த வளங்கள் தேவை அல்ல. அந்த மீனவர்கள் பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனையாக மாறும். இது ஒரு பொருளாதார பிரச்சனை. நீங்கள் தான் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். இதை உங்களுடைய சொத்துக்களை வந்து ஸ்டாலின் பாதுகாக்க வேண்டும் என்றில்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உங்கள் அமைப்புகளே உங்கள் சொத்துக்களை பாதுகாக்க முன்வரவில்லை. இதுக்கு ஸ்டாலின் ஏன் வர வேண்டும்? மோடி ஏன் வர வேண்டும்? அதான் பிரச்சனை. ஏன் நீங்கள் படித்தவர்கள், உலகம் முழுக்க இருக்கிறீர்கள், ஐநாவில் இருக்கிறீர்கள், ஆட்டுக்குட்டியில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள்? பல்கலைக்கழகங்கள், அதுகள் இதுகள், துணைவேந்தர், அந்த வேந்தர், இந்த வேந்தர், எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு சட்டம் தெரியாதா? லோ தெரியாதா? எங்க முறையிடணும் என்று தெரியாதா? ஏன் எங்களுக்கு என்னதுக்கு பிரச்சனை? நாங்கள் இந்தியாவுக்கு போகணும், கோயிலுக்கு கும்பிடணும், சுற்றுலா போகணும், சாரி எடுக்க போகணும், மூலிகை வருத்தத்துக்கு போகணும். இந்தியாவை அதுக்காண்டி தங்கட வருத்தங்களை தீக்கிறதுக்காண்டி இந்தியாவை ஒரு தொப்புள் கொடி உறவு வேற சொல்லி வச்சுக்கிடாக்கு. அப்ப சொல்லி வச்சுட்டா அப்புறம் என்ன? அந்த சனம் அவ்வளோத்தையும் பலி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். வேற வழி வேற ஒன்றும் இதில் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது எத்தனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஊடகத்தை பொறுத்தமட்டில் இதைத்தான் எங்களால் செய்ய முடியும். தொடர்ச்சியாக இது தொடர்பாக பேச வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் இவர்கள் இந்த அமைப்புகளில் இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த வெற்றிடத்தை ஏற்படுத்தினால் யாராவது இளையவர்கள் இன்னும் வந்து அது தொடர்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். சரி, அரசுகளை மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து இனிவரும் நாட்களில் நாங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, இனி 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் இலங்கை தெற்கில் நடைபெற்றது. ஆனால் தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கூட இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை ஒரு கரி நாளாக எல்லோரும் நினைவு கூர்ந்தார்கள். குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய போராட்டம் 3273 நாட்களாக போராடி கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்தின் பொழுது கரிநாளை அவர்களும் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் என்ற பெரிய ஒரு ஊர்வலம் கூட தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே ராமேஸ்வரனோடு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் கூறுங்கள், இந்த ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் 78வது சுதந்திர தினம் தொடர்பாக, கரிநாள் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள். உண்மைதான். அதாவது அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் இந்த சுதந்திர தினத்தை 78வது சுதந்திர தினத்தை இலங்கையர்கள் அனைவரும் ஒருமித்த இலங்கையர்களாக அதனை கொண்டாடுவோம் என்று கூறியிருக்கின்றார். ஒருமித்த இலங்கையர்களாக அங்கு வாழவில்லை என்பதை அவருக்கு திரும்ப திரும்ப நாங்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். சட்டங்களும் நீதிகளும் கூட அங்கு வெவ்வேறாகத்தான் இருக்கின்றன. அங்கு எத்தனையோ தமிழ் நீதிபதிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். நீதியை வழங்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. காணியை கூட பௌத்த துறவிகளால் தீர்மானிப்பார்கள். தமிழர்களின் காணி, சிங்களவர்களின் காணி என்று சொன்னால் அது அனுரகுமார அரசாங்கம் தீர்மானிக்கும். தமிழர்களின் பௌத்த துறவிகள் தான் தீர்மானிப்பார்கள். இப்படி எத்தனையோ அடுக்கி கொண்டு போகலாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு வடக்கிலும் கிழக்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. காணாமல் போனவர்கள் கூட அதனை கரிநாள் என்று அதனுடைய உறவினர்கள் அதை அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அண்மையில் புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒருவர் பேசும்போது கூறினார், இது அதாவது கரிநாள் என்பதை விட எங்கள் தமிழர்களை ஆக்கிரமித்த நாள் என்ற ஒரு போர்வை ஒன்றை தான் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு உண்மையில் ஆக்கிரமிக்கப்பட்டது, எங்கள் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த சுதந்திர தினம், இலங்கையின் சுதந்திர தினம் அது தமிழ் மக்களுக்கு இல்லை. ஆனால் தென்னிலங்கை எவ்வாறு கூறுகிறது என்று சொன்னால், அதாவது ரத்தமின்றி கத்தியின்றி இந்த சுதந்திரத்தை தங்கள் அறிவு பூர்வமாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தமிழர்களின் துணையுடன் வென்றெடுத்ததாக ஒரு சிங்கள ட்விட்டர் பதிவில் ஒரு முன்னணி ஊடகவியலாளர் போட்டிருக்கிறார். 1948ஆம் ஆண்டு சோல்பெரிக் கமிஷனின் ஊடாக எல்லாருக்கும் சேர் பட்டம் அப்போது வழங்கப்பட்டிருந்தது. சர் ஜோன் கொத்தலாவல தலைமையில் இந்த வெற்றி அடையப்பட்டதாகவும், அந்த வெற்றியில் உழைத்தவர்கள் எல்லோரும் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் என்று சொல்லியும் அதில் அடுக்கி கொண்டு போகிறார்கள். யார் என்று சொன்னால் SWRD பண்டாரநாயக்கா ஆக்ஸ்போர்ட்டில் படித்தவர், ஜேம்ஸ் பீரிஸ் கேம்பிரிட்ஜில் படித்தவர், பொன்னம்பலம் அருணாச்சலம் கேம்பிரிட்ஜில் படித்தவர், சேனநாயக்கா கேம்பிரிட்ஜில் படித்தவர், விஜயவர்த்தனா கேம்பிரிட்ஜில் படித்தவர், ஜெயதிலகா சார் அவரும் சார் தான் சார் ஆக்ஸ்போர்ட்ல படித்தவர். இவ்வளவு பேரும் சிங்களவர் பிரச்சனை இல்லை, அவங்க ஆக்ஸ்போர்ட்ல படித்தாலும் கேம்பிரிட்ஜில் படித்தாலும் அவங்க படிவா செய்துட்டாங்க. இதுக்குள்ள இப்போ நம்மள அருணாச்சலம் டாக்டர் இருக்கிற தமிழராத்தான் இருக்கணும். ஆனா நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க பெருமையா போடுறாங்க எல்லாத்தையும், இவ்வளவுட்ட பேரையும் போட்டு எங்க படிச்சவன் என்று பெருமையா போட்டு கிடக்கு. சரி, இதுல தமிழர்களுக்கு எங்க பெருமை இருக்கிறது? முந்தி சொல்லுகிறார்கள், அப்போது பிரித்தானியா ஆட்சி காலம் இருந்த போது தமிழர்கள் தான் பெரும் பெரும் பதவிகள் இருந்தார்கள் என்று. என்ன பதவியில் இருந்தீர்கள்? யாருக்கு இந்த பதவிகளை பயன்படுத்தினீர்கள்? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு இதுக்கும்? இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பேரும் அதுல படங்களும் போட்டிருக்கு. அது முந்தி உங்களுக்கு தெரியும், அந்த வின்சன் சர்ச்சில் என்ற சிகா மாதிரி ஒரு சுருட்டோட தான் இருப்பார்கள். என்னன்னு சொன்னா அது அவர்களுக்கு கௌரவம், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க. ஆனால் உங்கள் இனத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் உங்களை பற்றி பிரச்சனை இல்லை, யாரும் இதில் பேச போவதில்லை. இப்ப அவங்க ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் படிச்சாங்கன்றதுக்கு அது தகுதி அவங்க நிரூபிச்சுட்டாங்க.
தாங்கள் படிச்சாங்கன்றத உங்களை ஏமாத்தி நிரூபிச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் படிச்ச இந்த பிரயோசனம் அதான் அந்த ஒரு கேள்வி. எனக்கு இதை இன்றை வாசித்தவுடன், இந்த ட்விட்டரில் அவர் எழுதினத்தை வாசித்தவுடன் எனக்கு ஓடியது தான். அவங்க படிச்சாங்க, படிச்சதை தனது இனத்துக்கு அப்ளை பண்ணினாங்க. நாங்கள் படிக்கிறத விட அப்ளிகேஷன் தான் முக்கியம். இப்ப பிசினஸ் டிகிரி எடுத்து கோல்டு மெடல் எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சக்சஸ் ஆகிறத சும்மா இருக்கிறவங்க சக்சஸ் ஆக வந்துட்டு போறோம். அப்ளிகேஷன் தானே முக்கியம். இதுல நீங்கள் எந்த இடத்திலும் தோல்வியை கண்டிருக்கிறீர்கள். எந்த படிப்பு படிச்சாலும் இப்ப படிக்கிறது என்னத்துக்கு? ஒரு தண்ட இனத்தை காப்பாற்ற, ஒரு தண்ட இனத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க, சவைவலுக்காகத்தான். இன்றைக்கு இந்த விலங்குகள்ல இருந்து மனிதன் உயர்வா இருக்கிறது என்ன? கல்வி அறிவு. இந்த மனிதனை விட அறிவில கூடியது வந்தால் நாங்கள் விலங்காக மாற வேண்டிய நிலை. ஏன் எங்களை அவர்கள் அடக்கக்கூடிய நிலைமையாக வரும். அப்ப சர்வைவல் மெக்கானிசம் அதை அவங்க சரியாக பயன்படுத்தினார்கள், சரியாக செய்து விட்டார்கள். நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம்? அப்ப இந்த கரிநாளை பொறுத்தவரையில் இலங்கையின் சுதந்திர தினத்தை இங்கேயும் போராடினார்கள். இங்கேயும் எல்லா நாடுகளிலும் இது இடம்பெற்றது. கரிநாள் என்று சொல்றாங்க. கரிநாள் என்பதை விட இது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நாள், மண் ஆக்கிரமிக்கப்பட்ட நாள் என்பதுதான் முக்கியம். அதை விடுதலை புலிகளும் ஒப்புக்கொண்டார்கள். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்றால் இது ஒரு மண்மீட்பு போராட்டம். தமிழீழம் என்பது புதிதாக நாங்கள் கட்டிய அது இருந்ததை இழந்து விட்டோம், எடுக்கிறதுக்கான போராட்டம் என்றதுதான் அதாக இருந்தது. வளமை போல இங்கே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷம் 2026 வந்துட்டது. இனி இது அப்படியே நகர்ந்து கொண்டு போகும். கரிநாள் என்றொரு போகும். பிறகு அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் வரும். மனித உரிமைகள் ஆணைக்குழு 2 தரம் வருஷத்தில் 2 தரம் கூடுவார்கள். அது ஒரு திருவிழாவாக வரும். பிறகு அப்படியே போக பேருந்து கருப்பு ஜூலை வந்துடும். பிறகு அப்படியே போனா பேருந்து மாவீர தினம் வந்துடும். பிறகாங்கால பேருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையோட முடிஞ்சிடும். பிறகு அடுத்த வருஷத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதான். இவ்வாறுதான் போய்கொண்டிருக்கின்றது. இதற்காங்கால என்னால சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எனவே ஒவ்வொரு ஆண்டும் வரும்பொழுது இப்ப கிட்டத்தட்ட உயிரோடை தமிழில் மட்டுமே நாங்கள் 16 ஆண்டுகளாக இது தொடர்பாக 17 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகின்றோம். எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழர் தரப்பில் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதை நாங்கள் மீண்டும் அதை அழுத்தாலும் கேட்கும் பொழுது அழுத்தாலும் மீண்டும் சொல்ல வேண்டியது ஊடகத்தினுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. எனவே அதை நாங்கள் கூறிக்கொண்டு இனி இன்னொரு விடயத்தை பார்ப்போம். இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய டில்வின் சில்வா அவர்கள் இந்தியா மீது அதிருப்தியில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது உலக அறிந்த ஒரு விடயம், எவ்வாறு ஜேவிபியினருக்கும் இந்தியாவுக்கும் இடையில். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களுடனான ஒரு குழு ஒன்று இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. இதை பார்த்தவுடன் தான் நான் யோசித்தேன், இந்த அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், காலத்தின் தேவையின் உலக ஓட்டத்தின் பால் செயல்படுகிறார்களோ சிந்திக்கின்ற தோன்றுவது போல் தெரிகின்றது. நீங்கள் தான் அதற்கான விளக்கத்தை தர வேண்டும். டில்வின் சில்வாவுடைய இந்த குழு இந்தியாவுக்கு மேற்கொள்ளுகின்ற பயணம், இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன? டில்வின் சில்வாவுடன் சேர்த்து கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட குழு. அதில் வடபகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருக்கின்றார். அந்த குழு இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முருகல் நிலை உங்களுக்கு தெரியும். இந்தியா இப்போது நாமல் ராஜபக்சவை, நாங்கள் கடந்த வாரம் பேசியிருந்தோம், நாமல் ராஜபக்சவை இந்தியா முதன்மைப்படுத்துவதாகவும், அதற்கு பிறகு நாமல் ராஜபக்ச அங்கு சென்று 2 மாநிலங்களின் முதல்வர்களை சந்தித்து அந்த இந்தியாவின் குடியரசு தினத்தில் அவர் ஒரு பிரதம விருந்தினராக அந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டது, திறந்த ஜீப்பில் வெளியே தெரிந்தது. அதற்கு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வந்து உடந்தையாக இருந்தது, எல்லாம் வெளிவந்த தகவல். அதற்கு பிறகு அவர் வந்ததுடன் உடனடியாக இந்த அரசு நாமல் ராஜபக்ச மீதும் அவரது தாயார் மீதும் ஒரு வழக்கை போட்டு அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்திருந்தது. ஆனால் கைது செய்யவில்லை. அப்ப என்னென்று சொன்னால், இந்த அரசுக்கு அடுத்ததாக நாமல் ராஜபக்சவை அடுத்த தலைமுறை, இப்ப ரணில் விக்ரமசிங்காவும் கூறுகிறார் என்னென்றால், அடுத்த தலைமுறையினரை ஜேவிபி இந்த தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்றுதான் ரணில் விக்ரமசிங்கா கூறியிருக்கின்றார். அதே போல இந்த அடுத்த தலைமுறை என்னும் செல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியம் மிக்க சொல்லாகத்தான் இலங்கை அரசு கருதுகிறது. எனவேதான் இலங்கை அரசு இப்போது இந்தியாவை ஏதோ ஒரு வழியில் அணுக வேண்டிய நிலை.
இலங்கை அரசு இந்தியாவை போலதான் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் இப்ப ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்ற வர்த்தக உடன்பாடு உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது என்ன என்று சொன்னால், இந்தியா எல்லோருடனும் ஒரு நட்புறவை பேண வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவின் பலம் அவ்வளவுதான். இப்ப சீனா ஒரு நிலையில் நிற்கின்றது, ரஷ்யா ஒரு நிலையில் நிற்கின்றது, ஈரான் ஒரு நிலையில் நிற்கின்றது. ஆனால் இந்தியா அவ்வாறான ஒரு நிலையாக இல்லை, இருக்கவும் முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அது இந்த படைபலம், அதில் பல காரணிகள் இருக்கின்றன. படைபலமாக இருக்கலாம், பொருளாதார வளமாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம். அப்ப இதுதான் அவர்களுக்கு தடையான காரணி. அப்ப இலங்கையும் பார்க்கின்றது என்னென்று சொன்னால், இந்தியாவை போலவே நாங்கள் சீனாவுடனும் நட்பாக இருப்போம், அமெரிக்காவுடன் நட்பாக இருப்போம், இந்தியாவுடன் நட்பாக இருப்போம் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் டில்வின் டி சில்வா இதுவரையிலும் சீனாவுடனான தொடர்புகளை அவர் பெருமளவில் பேணியிருந்தார். சீனா தூதுவர்கள் அதிகாரிகள் வந்தாலும் அவரை தேடி சென்று சந்தித்து விட்டுத்தான் செல்வார்கள். ஆனால் அந்த ஒரு சாயத்தை இல்லாத செய்ய வேண்டும், தாங்கள் இந்தியாவுடனும் ஒரு நட்புறவை பேணுகிறோம் என்ற நிலையில், அதாவது இந்தியாவுக்கு உள்ளுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் ஆனால் அதனை ராஜதந்திர ரீதியாக அதனை ஈடு செய்வதற்கான ஒரு பயணமாகத்தான் இதை பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கின்ற மிலிந்த ராஜபக்ஷ இது தொடர்பாக எழுதும் போது அவர் கூறியிருக்கின்றார், 1970களில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியது ஜேவிபி. 89, 88, 89களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரை விட்டது இந்தியன் இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக, அதை ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஜேவிபி தொடர்ச்சியாக இந்தியாவின் தலையீடுகளை எதிர்த்து கொண்டுதான் வந்தது. பல உடன்பாடுகளை, வடக்கு கிழக்கு இணைப்பு உட்பட பல உடன்பாடுகளை இல்லாது செய்ததிலும் ஜேவிபியின் பங்களிப்பு இருந்தது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் ஜேவிபியின் ஒரு மாற்றமாக, அந்த கொள்கையின் மாற்றமாக தெரிகிறது. இதை இலங்கை அரசு இதை ஒரு நல்லொரு வியாபாரத்துக்கு இதனை பயன்படுத்துவதாகத்தான் இந்த பாசிட்டிவான மூவ்மெண்ட் தெரிகின்றது. அதாவது இது அந்த அதாவது பிராந்தியத்தின் நிகழ்தகமை, அதாவது நிகழ்கால நிகழ்வுகளுடன் நார்மலி கூறலாம் ரியாலிட்டிஸ் என்று சொல்லி, ரீஜனல் ரியாலிட்டிஸ், அதை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற இந்த மூவ் ஒரு வரவேற்கத்தக்கது என்ற மாதிரி அவர் கூறியிருக்கின்றார். இப்ப நீங்கள் சொன்னதும் அவர் சொன்னதும் ஒன்றுதான். அப்ப நீங்கள் சொன்னதைத்தான் அவரும் கூறியிருக்கின்றார். அவர்தான் இந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள், இந்த மிலிந்த ராஜபக்ஷ அவர்தான் நாமல் ராஜபக்ஷ இந்த குழுவின் பயணத்தையும் ஒழுங்குபடுத்தியது, அங்கு துணை புரிந்தது. அதே போல அவர்தான் இந்த குழுவை தொடர்பாக இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கை தனது ராஜதந்திரிகளில், அமைச்சர்களில் அல்லது அரசியல்வாதிகளில் பல பிரிவுகளை, அதாவது அமெரிக்காவுடன் தொடர்புகளை, அமெரிக்காவுடனான உறவுகளை பேணுவதற்கு அல்லது இந்தியாவுடனான உறவுகளை பேணுவதற்கு, சீனாவுடனான உறவுகளை பேணுவதற்கான வெளியான குழு. மிலிந்த ராஜபக்ஷ எல்லாம் இதில் இல்லை, அவர் ராஜதந்திரியாக ஒன்றிலும் இல்லை. அவர் இதுகளை ஒருங்கிணைப்பது, ஒவ்வொரு நாடுகளுடனான உறவுகளுக்கான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, இந்தியாவுடனான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு, கள நிலைமையை அறிந்து இலங்கை அரசுக்கு சொல்வதற்கு எந்தெந்த பயணங்கள் தேவை என்பதை ஒழுங்குபடுத்த ஒரு குழு இருக்கும். அதே போல சீனாவுடனானதுக்கு ஒரு குழு இருக்கும், யுஎன்ஏ கையாள்வதற்கு ஒரு குழு இருக்கும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு குழு இருக்கும். அவ்வாறான ஒரு குழுதான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதுல ஒரு கவலை என்னென்று சொன்னால், இவ்வாறான குழுக்கள் ஒவ்வொரு நாடுகளுடன் ஒருங்கிணைத்து ஒரு களநிலைமையை ஆராய்ந்து தமிழர்களை ஒருமுறைப்படுத்துவதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை. இதைத்தானே நாங்கள் இவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எங்களுக்கென்று அந்தந்த குழுக்கள், அந்தந்த துறை சார் நிபுணர்கள் செயல்பட வேண்டும். சரி, நாங்கள் இந்த விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக இப்ப இந்த ஜேவிபியினருடைய நிலைப்பாடு தொடர்பாக, இந்திய பயணம் தொடர்பாக மிகவும் சுருக்கம். இப்ப 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக எதிர்த்தது ஜேவிபியினர். அதனுடைய உறுப்பினர்கள் தான் இப்பொழுது எம்பிபி என்ற கட்சியில் இருக்கிறார்கள். ஜேவிபியினர் பாரம்பரியமாக இந்தியாவுடைய எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த நிலை மாற்றங்கள், டில்வின் சில்வா அவர்கள் அங்கே இந்தியாவுக்கு பேசுவதற்கு போகிறார் என்றால் நிச்சயமாக நிலை மாற்றம் வந்திருக்க வேண்டும். இந்த நிலை மாற்றம் தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நாங்கள்
உலக ஓட்டத்தின் பால் மாற்றங்கள் வரும்பொழுது பேசி அதற்கேற்ற மாதிரி அணுகுமுறைகளை மாற்றுவது எவ்வளவு தேவை, அவ்வாறான ஒரு வகையில் தான் இவர்கள் இது செயல்படுகிறார்களா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது நிலை மாற்றம் என்பதை விட ரீஜனல் ரியாலிட்டிஸ் என்று அதுதான் அவர் ராஜபக்ச கூறியிருந்தார். அதாவது பிராந்தியத்தில் இருக்கின்ற தற்போதைய ரியாலிட்டி என்ன, தற்போதைய நிலை என்ன என்பதை அறிந்து நகர்த்தப்பட்ட ஒரு நகர்வாகத்தான் பார்க்கலாம். அது நாளைக்கு மாறும் என்றால் ஜியோ பொலிட்டிக்ஸ் டைனமிக் சேஞ்ச், அது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். அப்ப நாளைக்கு அவர்கள் மாறலாம். ஆனால் அதற்காக இந்த பயணம் சீனாவுக்கு எதிரானதோ அல்லது இந்தியாவின் பக்கம் இலங்கை சாய்ந்து விட்டதோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிராகவோ அல்லது அமெரிக்காவோட வெளியே அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் அந்த உறவுகளுடன், அதாவது சீனாவுடனான உறவுகளை பேணுகின்ற அதே சமயம், அமெரிக்காவுடனான பெறுகின்ற அதே சமயம், இந்தியாவையும் ஏதோ ஒரு வழியில் தாங்கள் ஒரு அணுகி அந்த ராஜதந்திர உறவுகளை பலமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நகர்வாகத்தான் இதை பார்க்கலாம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனா கட்டி கொடுத்த மாத்தள விமான நிலையம் கடந்த வருடம் கிட்டத்தட்ட 1,45,000 பேர் அங்கு இறங்கி போயிருக்கிறார்கள் என்று, அதாவது மெல்ல மெல்ல முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. யாழ் அனைத்துலக விமான நிலையம் கடந்த வருடம் 54,000 பேர் அதில் இறங்கி போயிருக்கிறார்கள். 1,300 விமானங்கள் சென்றிருக்கின்றன. அதுவும் மெல்ல மெல்ல மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பொருளாதாரத்தை கடந்த வருடம் இந்திய இலங்கையின் சுற்றுலாத்துறை $2.3 மில்லியன் $2.3 எட்டியிருந்தது. அப்ப அது இலங்கைக்கு ஒரு முக்கிய வருமானமாக இருக்கின்றது. அதில் கூடுதலாக சீன சுற்றுலாத்துறை பயணிகள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறார். அப்ப பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு தற்போது இந்த நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகள் தேவை. அதற்காக இலங்கை இந்த 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 நகர்வை செய்திருக்கிறது. நன்றி அரசோக்களை. இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.